இங்கே இந்த லேடி காட்டுக்குள்ளே எல்லா வகையான இலையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வராங்க. அவங்க பொண்ணுங்களும் வந்து சின்ன சின்ன பூவெல்லாம் பறிக்கிறாங்க. குட்டி பொண்ணு பிள்ளையார் சிலையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்களும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுங்கிட்ட நிறைய இலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் கட்ட ஆரம்பிங்க, நாளைக்கு மார்க்கெட்டில் போய் விற்கணும்னு ஒன்று இந்த 2 பொண்ணுங்களும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க புருஷனும் வேலைக்கு போகாமல் ஃபுல் போதையில் வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்குறான். அந்த குட்டி பண்ணி கேட்குறான், நம்ம ஏமா வீட்டுக்குள்ளே வந்து விநாயகரை வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி. ஆமாம், அது மட்டும் தான் குறையா இருக்குது. சாமியை கூப்பிட்டு வந்து கும்பிட்டா யார் சாப்பாடு வைக்கிறது? நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே எங்கள் காசு இல்லை, உங்கள் அப்பனும் வேலைக்கு போக மாட்டான், இந்த குடும்பத்துக்கு வந்ததுலேருந்து எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த பசங்க இலையெல்லாம் கட்டி முடிச்சிடுறாங்க. இவங்க அந்த இலையை எடுத்துக்கிட்டு, நான் இதை போய் சிட்டியில் போய் விற்றுட்டு வந்துடுறேன், உங்களுக்கு பசி எடுத்தா இங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிடுங்க, உங்கள் அப்பா நாளைக்கு காலை தான் எந்திரிப்பான்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பணக்கார லேடி, நான் சொந்த ஊருக்கு போக போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன், விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாட போகிறேன்னு சொல்லி சாமி வச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக செலிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஏழை லேடியாக அவங்க கட்டின இலையெல்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் உட்காந்து சிட்டிக்கு போயிட்டு நைட்டே அங்கே ஸ்டே பண்ணிடுறாங்க. சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் அந்த இலையெல்லாம் விற்றுட்டு அந்த காசு எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஈவினிங் தான் கிளம்பியே திரும்பி வராங்க. இவங்க திரும்பி கிராமத்துக்கு வர நேரம் அந்த பணக்கார லேடி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த இடத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பொண்ணுங்களும் அங்கே நிற்கும் போது இவங்களும் போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பணக்கார லேடி இவங்களை பார்த்த உடனே கிட்ட வராங்க. இவங்க 2 பேரும் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க போல இருக்கு. இவங்க சின்ன வயசுல பார்த்தது இப்போ தானே பார்க்குறேன், இதான் என் புருஷன் என் குழந்தைன்னு சொல்லி அந்த பணக்கார லேடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நீ எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டால், நான் வேலைக்காக சிட்டி வரைக்கும் போய் இந்த இலையெல்லாம் வித்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் வரதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ தினமும் போயிட்டு வரியா, நீ பெரிய ஆள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரமாக போய் கிளம்பிட்டு வா, நம்ம பூஜையை செலிப்ரேட் பண்ணுவோன்னொன்னே இவங்களும் ஆசையாக வீட்டுக்கு போகிறாங்க ட்ரெஸ் மாற்றுறதுக்காக. ஃப்ரெண்டு கூட பூஜை ஆசையாக செலிப்ரேட் பண்ணலான்னு வீட்டுக்கு வந்தவங்க பையெல்லாம் கீழே போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்காக எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அவங்க புருஷன் படுத்துட்டு இருந்தவன் டக்குன்னு எந்திரிச்சு அவங்க பையன் பார்க்குறான். அது காசு நிறையா இருக்குன்னு உடனே இவங்களை கதவை சாத்திட்டு வெளியில் போய் அந்த காசு எடுத்துட்டு இருக்கான். இவங்களும் அதை பார்த்துட்டு கத்தி கதறி அழுகுறாங்க. இவன் தரவே மாட்டேங்கிறான். நல்ல நாள்ன்றது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சில பேருக்கு சந்தோஷமாக இருக்குது, சில பேருக்கு இந்த மாதிரி தான் கஷ்டமாக இருக்குது.